Dear, dear students, welcome our channel. Good morning to all. இப்போ நம்ம வந்து +2 வந்து 11வது கணக்கு போட போகிறோம். இங்கே இந்த இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு மன்றத்தில் தொடர்புடைய பின்வருபவர்கள் 2018 ஆண்டில் சந்தா மூலம் பெறும் வருவாயை கணக்கிடுவோம். 2018 எவ்வளோ சந்தா வாங்கிறோம் அதை மட்டும் கணக்கிடுவோம் அப்படின்னு கொடுத்துறாங்க. 2 ஆண்டு கொடுத்துக்கிறாங்க. 1/1/2018, 31/12/2018. அப்போ ஜனவரி டு டிசம்பர் தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஜனவரி டு டிசம்பர் தான் எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சந்தா பெற வேண்டியது 1/1/2018 3000 ரூபா. அதே போல் 31/2018 வந்து 5000 ரூபா. அதே போல் முன்கூட்டி பெற்றது 1/1 வந்து 4000 ரூபா. நடப்பாடு இது வந்து 7000 ரூபா. இப்போ வந்து 2018 அமௌண்ட்டு பெற்ற சந்தா வந்து 45,000 ரூபா. இப்போ பார்த்துங்க, இப்போ 2018 இருக்கிறது மட்டும் கூட்டிக்கணும், முன்கூட்டி பெற்றதா கழிச்சிடணும். இப்போ தான் கணக்கு போட போகிறோம். இப்போ பாருங்கள், அப்படி பார்த்தா சந்தா பெற வேண்டியது 5000 ரூபா. அந்த ஆண்டு 2018 வந்து 5000 ரூபா வரணும். இப்போ முன்கூட்டி பெற்றது அட்வான்ஸ் முன்னாடியே வாங்கியிருக்கோம். இப்போ அதை ரெண்டுமே கூட்டிட்டு மீதி கழிச்சு போடணும். இப்போ கணக்கு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், 2018 ஆண்டு சந்தா பெற்றது எழுதிங்க. 2018 ஆண்டில் சந்தா பெற்றது வந்து 45,000 அவங்களே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 45,000 கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்களா, அதில் முன்கூட்டி கழிக்கணும். பார்த்தீங்கன்னா 2000 கூட்டுக 2018 ஆண்டுக்கு 2018 சந்தா வந்து 2017 வாங்கிட்டோம். அப்போ கூட்டுக 2018 ஆண்டிற்கான சந்தா 2018 சந்தா எவ்வளோ? சந்தா வந்து 2017 பெற்றுட்டோம். 2017 பெற்றது 2017 2018 வாங்கிட்டோம். இப்போ எவ்வளோ? 4000 ரூபா. இது அவுட்ரு காலத்துக்கு போட்டுங்க. இது 4000 ரூபா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 2018 ஆண்டுக்கான சந்தை பெற வேண்டியது இது கூட்டி 2018 ஆண்டிற்கான சந்தா பெற வேண்டியது. இது பெற்றுட்டோம். 2018 வந்து 2017 பெற்றுட்டோம். இது 2017 பெற வேண்டியது. சந்தா பெற வேண்டியது ரெண்டுமே கூட்டிக்கணும். எவ்வளோ? 5000 ரூபா. கூட்டினா 9000 ரூபா. இப்போ வந்து 54,000 ரூபா வரும். கூட்டினா எவ்வளோ வரும்? 54,000 ரூபா வரும். இதில் கழிக்க 2017 பெற வேண்டிய சந்தா 2017 பெற வேண்டிய சந்தா 2018 பெறும். 2017 வாங்கணும், ஆனால் 2018 பெற்றுட்டோம். 2018 பெற்றது 2017 பெற வேண்டியது 2018 பெற்றுட்டோம். அப்போ கழிக்கணும். எவ்வளோ? 3000 ரூபா. அதே போல் 2018 முன்கூட்டி பெற்றது 2018 முன்கூட்டி பெற்றது அடுத்த ஆண்டு முன்னாடியே வாங்கிட்டோம். அடுத்த ஆண்டு வாங்க வேண்டியது முன்கூட்டி என்னது? முன்கூட்டி பெற்ற சந்தா எவ்வளோ? 7000. கூட்டம் எவ்வளோ? 10,000. 54,000 10,000 கழிச்சு போனால் 44,000. இதுதான் இதான் வந்து 2018 ஆண்டில் 2018 ஆண்டில் சந்தா மூலம்
பெற்ற வருமானம். 2ஆம் மூலம் பெற்ற வருமானம். எந்த ஆண்டு மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக கணக்கு போடலாம். அந்த ஆண்டுக்குரியதை மட்டும் எடுத்துக்கணும். மற்றதெல்லாம் வந்து கழிச்சிடணும். முன்கூட்டி பின்கூட்டி பெற்றது கடந்த நாளில் கட்டி கொடுக்குற கணக்கு. அவ்வளோதான். பாய்.